வணக்கம். அடிமை பெண் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு மறக்க முடியாத ஒரு பாட்டு. டி.எம். சௌந்தரராஜன் அவர்களே தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு பாடிக்கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் திடீர்னு ஒரு குரல் வித்தியாசமாகவும் அதே நேரத்தில் கேட்பதற்கு ஒரு தேனை போன்ற ஒரு இனிமையையும் கொடுக்கக்கூடிய ஒரு குரலா அறிமுகமான ஒரு காலகட்டம். எப்படி அந்த ஒரு குரல் எல்லோருக்கும் அறிமுகமானது, எப்படி எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த குரல் பிடித்து போய் அந்த குரலை எல்லாத்தையும் போய் அவரே பரிந்துரை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த குரலில் இருந்த ஒரு மாயாஜாலம் என்ன, எப்படி எம்ஜிஆர் அவர்களுக்கு முதலில் அந்த குரல் வந்து அறிமுகமானது அப்படிங்கிறது குறித்த தகவலை, இந்த பாடல் குறித்த தகவலை தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அடிமை பெண் திரைப்படத்தில் எல்லா பாடல்களுமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். திரையிசை திலகம் கே.வி. மகாதேவன் அவர்களுடைய இசையில். அதில் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர்களும் பி. சுஷீலா அவர்களும் இணைந்து பாடிய பாட்டு தான் ஆயிரம் நிலவேவா. ஆயிரம் நிலவேவா, ஓர் ஆயிரம் நிலவேவா. புலமை பித்தன் அவர்களுடைய எழுத்துல மிக அற்புதமா 4 சரணங்கள் இந்த பாட்டுல இடம்பெற்றிருக்கும். அதுல ஒரு சரணம் மட்டும் பெரிய அளவில் யாரும் பாட மாட்டாங்க, படத்துல வராது. ஆனா இப்ப நீங்க கேட்டீங்கன்னா இது தெரியும், ஆடியோவா கேட்டீங்கன்னா யூடியூப்ல பார்க்கலாம் அந்த ஒரு வெர்ஷனையும். இந்த ஆயிரம் நிலவேவா பாட்டு எப்படி எஸ்பிபி அவர்களுக்கு கிடைத்தது அப்படிங்கிறதே ஒரு சுவாரஸ்யமான தகவல். அதை விட எம்ஜிஆர் அவர்களும் எஸ்பிபி அவர்களும் சந்திச்சுக்கிட்டாங்க பாருங்க. அந்த ஒரு முதல் சந்திப்பு அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவத்தை வந்து எல்லாருக்குமே கொடுத்தது. அப்படி எப்போ நடந்தது இந்த முதல் சந்திப்பு அப்படின்னா, குடியிருந்த கோவில் திரைப்படத்தில் இடம்பெற்ற உன் விழியும் என் வாளும் சந்தித்தால் அப்படின்னு டிஎம்எஸ் அவர்களும் எல்ஆர் ஈஸ்வரி அவர்களும் சேர்ந்து பாடிய பாட்டு. அந்த பாடலுடைய தெலுங்கு வெர்ஷன், அதற்கான ரெக்கார்டிங் உள்ள நடந்துட்டு இருக்கு. அதுலயும் தெலுங்குலயும் எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் தான் பாடுறாங்க. ஆனா தமிழ்ல டிஎம்எஸ் அவர்கள் பாடியிருப்பாரு, தெலுங்குல எஸ்பிபி அவர்கள் பாடுறாரு. வெளியில இருந்து எம்ஜிஆர் அவர்கள் அந்த குரலை கேட்கிறாரு. ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கிறது அந்த குரல், ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருது அவருக்கு. உடனே கூப்பிட்டு கேட்கிறாரு, யார் இந்த பாட்டை பாடுறது அப்படின்னு. எஸ்.பி. பாலசுப்ரமணியன் ஒரு பையன், புது அறிமுகமாக இருக்கக்கூடிய ஒரு பையன், ரொம்ப அற்புதமா திறமையாக பாடக்கூடிய ஒரு பையன் சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. இப்போ பாட்டு முடிச்சதுக்கு பிறகு அந்த பையனை வந்து நான் பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே எஸ்பிபி அவர்கள் வேகமா வந்துடுறாரு. பாட்டு முடிச்சுட்டு எம்ஜிஆர் கூப்பிடுறாருன்னா அவருக்கு எப்படி இருக்கும். வந்து பார்த்தோன்னே வணக்கம் சொல்றாரு. இவரும் வணக்கம் சொல்லிட்டு, உங்க குரல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி, நீங்க வந்து எனக்கு ஒரு பாட்டு பாடணும், உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்கிறாரு. இது என்ன கேள்வி? எம்ஜிஆர் அவர்களுக்கு பாட சம்மதமான ஒருத்தர்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவார் அவருக்கு? ஒண்ணுமே புரியல. எஸ்பிபி அவர்கள் ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு ஒரே வார்த்தையில. நாளைக்கு தோட்டத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு, ராமாவதனம் தோட்டத்துக்கு. அடுத்த நாள் எஸ்பிபி அவர்கள் வேகமா காலையிலேயே தோட்டத்துக்கு போறாரு. அங்க கே.வி. மகாதேவன் அவர்கள் வந்து அவருக்கான அந்த டியூன்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் கேட்கிறாரு கேவிஎம் அவர்கள்ட்ட, இந்த பையனை நம்ம படத்துக்கு ஒரு பாட்டு, அடிமை பெண் படத்துல ஆயிரம் நிலவேவா பாட்டு இருக்குல்ல, புலமை பித்தன் எழுதி கொடுத்துருக்காரு, அந்த பாட்டை வந்து நம்ம பையனை பாட வச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. கே.வி. மகாதேவன் அவர்கள் உடனே, ரொம்ப அற்புதமா பாடுவான் அந்த பையன், திறமையான பையன், பாட வச்சிடலாம் அப்படின்னு கே.வி. மகாதேவன் அவர்களும் சொல்லிடுறாரு. சொன்னதுக்கு பிறகு முதல்ல ரிஹர்சல் நடக்குது. அந்த ரிஹர்சல்ல எஸ்பிபி அவர்கள் பாடுறாரு. பாடி முடிக்க விட்டு படக்குழு கே.வி. மகாதேவன் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஓகே தம்பி, ஒரு 2-3 நாள் கழிச்சு இன்னொரு தடவை ஒரு ரிஹர்சல் நடக்கும், அதுலேயும் வந்து பாடு, அதுக்கப்புறம் நம்ம ரெக்கார்டிங் போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு எஸ்பிபி அவர்கள் வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போனால் பயங்கரமான காய்ச்சல் வர ஆரம்பிச்சிருது அவர் திடீர்னு. அப்படியே படுத்த படுக்கையா வீட்டிலே இருக்காரு. அப்புறம் அந்த ரிஹர்சலுக்கு கூப்பிடணும்ல அவரை, அதுக்காக கே.வி. மகாதேவன் அவர்களுடைய உதவியாளர்கள் 2-3 பேர் அடிமை பெண் படத்துலேருந்து போகிறாங்க. போய் எஸ்பிபி அவர்கள்ட்ட கேட்டால், எனக்கு காய்ச்சலாக இருக்குது, ரொம்ப முடியல, எந்திரிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே உதவியாளர் சொல்கிறாரு, ஏன்பா உனக்கு கிடச்சிருக்கிறது எப்பேற்பட்ட வாய்ப்பு, மக்கள் திலகத்துடைய படத்தில் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு, இந்த நேரத்தில் போய் காய்ச்சல்னு சொல்கிறியே, இந்த வாய்ப்புலாம் கிடைக்குமா யாருக்காவது? காய்ச்சல் வந்த உடனே நீ நேரம் சரி பண்ணிருக்க வேணாமா, இப்போ என்ன பண்ணுவ, நம்ம போப்பா அப்படின்ட்டு போய் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் எஸ்பிபி அவர்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா காய்ச்சல், அவரால் எந்திரிச்சு போகவும் முடியாது, பாடவும் முடியாது. அதே நேரத்தில் இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு, எம்ஜிஆர் அவர்களுக்கு பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு வந்து போயிடுச்சே அப்படின்னு படுத்த படுக்கையா இருந்து அந்த காய்ச்சலோடையே அவர் அழவும் ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு அதே உதவியாளர் மறுபடியும் வர்றார் எஸ்பிபி அவர்கள்ட்ட. வந்து கூப்பிடுறாங்கப்பா கேவிஎம் எம்ஜிஆர் சார்லாம் அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு ஒரு மகிழ்ச்சி. அதே நேரத்தில் ஒரு சந்தேகம், எதுக்காக கூப்பிடுறாங்க? அதான் எப்படியே இந்த பாட்டை வேற யாரையாவது வச்சு பாட வச்சிருப்பாங்க, நம்மளை வச்சு நம்ம பாட வைக்க போறது இல்லை. ஏன்னா அந்த பாட்டு ஜெய்ப்பூர் அரண்மனையில் படமாக்கப்படக்கூடிய ஒரு பாட்டு, நம்மளுக்காக 15 நாள் வந்து காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க எப்படியும். அப்புறம் எதுக்காக நம்மளை கூப்பிடுறாங்கன்னு தெரியலையே, சரி போவோம், கூப்பிடுறாரு எம்ஜிஆர் கூப்பிடுறாரு, கேவிஎம் கூப்பிடுறாரு, போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போனா அந்த பாட்டுக்கான ரிஹர்சல் தான் அப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. ஆயிரம் நிலவேவா பாட்டுக்கு சுஷிலா அம்மா அவர்கள் இருக்காங்க,
போன உடனே இந்த பாட்டு தான் ரிஹர்சல் ரெடியா அப்படின்னு ரெடின்னு சொல்லி சொல்லிடுறாரு. போய் பாட்டை பாடிடுறாரு. ரிஹர்சல் முடியுது. அதுக்கப்புறம் ரெக்கார்டிங்கும் ஆயிடுது. அதுக்கப்புறம் நடக்குதுன்னு வைங்க. இப்போ இந்த ரிஹர்சல் முடிஞ்ச உடனே வெளியில வர்றாரு. அதாவது இந்த ரிஹர்சல் முடிச்சுட்டு ரெக்கார்டிங் முடிச்சுட்டு இந்த ரெக்கார்டிங் தியேட்டரை விட்டு வெளியில வர்றாரு எஸ்பிபி அவர்கள். வந்தா பத்திரிகையாளர்கள்லாம் நிக்கிறாங்க, பிரஸ் எல்லாம். இன்னொரு பக்கம் தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் நிக்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அப்போ எஸ்பிபி அவர்களை கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வச்சு, இந்த பையன் பேரு பாலசுப்ரமணியன், ரொம்ப அற்புதமான ஒரு குரல் வளம் படைத்த ஒரு பையன். 1000 நிலவே வா அடிமை பெண் திரைப்படத்தில் இந்த பாட்டு பாடியிருக்கான். எனக்கு அந்த பையனுடைய குரல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் அந்த பையனுக்கு இருக்கு. தயாரிப்பாளர்கள் நீங்கள்லாம் கண்டிப்பா அந்த பையனை பாட வைக்கணும். உங்களுடைய படங்கள்ல பயன்படுத்திக்கங்க. உங்க படத்துல எல்லா பாட்டையும் நீங்க இவருக்கே கொடுங்கன்னா நான் சொல்லல. ஒரு பாட்டு 2 பாட்டு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு அவரை பயன்படுத்திக்கங்க அப்படின்னு அறிமுகப்படுத்துறாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய மனது வேணும். ஒரு வளர்ந்து வரக்கூடிய பையன் சொல்றதை விட அப்பதான் அறிமுகம் ஆயிருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தரை கூப்பிட்டு செய்தியாளர்கள் எல்லாரும் முன்னாடியும் ரெக்கமெண்ட் பண்றது யாரு? சாதாரணமானவரா? மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ரெக்கமெண்ட் பண்றாரு. அதை இப்போ வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு எஸ்பிபி அவர்கள். இதோட மக்கள் திலகத்துடைய மனசை நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. இதுக்கு மேலேயும் ஒரு விஷயத்த பண்ணார் எம்ஜிஆர் அவர்கள். என்னன்னா, எஸ்பிபி அவர்களுக்கு ஒரு சந்தேகம். இப்போ நடுவில் 15 நாள் என்ன பண்ணிருப்பாங்க? வேற யாரையாவது நான் வச்சவங்க பாட வச்சிருந்துருக்கலாம் இந்த பாட்டை. எதுக்காக நமக்காக வெயிட் பண்ணாங்க என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு, சரி நம்ம எம்ஜிஆர் சார்ட்டையே கேட்டுருவோம் அப்படின்னு அவர்கிட்டயே போய் கேட்குறாங்க. சார், எனக்கு காய்ச்சல்னு என்னால் வர முடியல, அப்பவும் நீங்க எதுக்காக என்ன மட்டுமே பாட வைக்கணும்னு முடிவு பண்ணி இந்த பாட்டை பாட வச்சீங்கன்னு கேட்குறாரு. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன பதில், அதை கேட்டு எஸ்பிபி அவர்கள் அப்படியே சிலிர்த்து போச்சான். அவர்கள் அப்படியே என்ன சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள், தம்பி நீ புதுசா அறிமுகமா இருக்கிற ஒரு பையன், ரொம்ப திறமையான ஒரு பையன், எல்லாருக்கும் தெரியும். உனக்கு நான் ஒரு பாட்டை கொடுத்துட்டேன், 1000 நிலவேவா பாட்டு என் படத்துல பாட போறப்பான்னு சொல்லிட்டேன். நீ உடனே என்ன பண்ணுவ? அவருடைய நண்பர்கள் எல்லாத்தையும் போய், நான் எம்ஜிஆர் சாருடைய படத்துல போய் பாட போறேன், அவருக்கே பாட போறேன் அப்படின்னு சொல்லி உன்னுடைய நண்பர்கள்ட்ட சொல்லியிருப்பேன் சந்தோஷமா பெருமையோட. அப்போ திடீர்னு உன்னை வச்சு அந்த பாட்டை நாங்க பாட வைக்காம வேற யாருக்காவது அந்த வாய்ப்பை கொடுத்தோம்னா, உனக்கு சரியா திறமை இல்லை உனக்கு, அதனாலதான் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு வேற ஆளை மாத்திட்டாங்க அப்படின்னு எல்லாரும் உன்னை சொல்லுவாங்க. அது உன்னுடைய எதிர்காலத்தை பாதிக்கும். அதனாலதான் உனக்காக 15 நாள் காத்திருந்து இந்த பாட்டை உன்னை பாட வச்சேன், இந்த பாட்டை உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு தெரியும், ஏன்னா அவர் அடிமட்டத்திலிருந்து அவ்வளவு அவமானங்களை சந்தித்து அவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு திரைத்துறையில ஜெயித்த ஒருத்தர் அப்படிங்கிறதுனால, ஒரு இளைஞனுடைய ஒரு கலைஞனுடைய எதிர்காலத்தை ஒரு சின்ன விஷயம் பாதிச்சிடக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. மற்ற யாராவது இருந்தா யோசிச்சிருப்பாங்களா எஸ்பிபி அவர்களுடைய இடத்துல இருந்து அப்படி? ஆனா எம்ஜிஆர் அவர்கள் யோசிச்சார். அதுதான் எம்ஜிஆர் அவர்கள். அதை எஸ்பிபி அவர்கள் இன்னைக்கும் அந்த பேட்டியில சொல்லி ரொம்பவும் பெருமிதப்படுறாரு, மகிழ்ச்சி அடைகிறாரு. இதுதான் இந்த பாடல் எஸ்பிபி அவர்களுக்கு கிடைத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். இப்போ இந்த பாட்டுக்குள்ள போவோம். புலமை பித்தன் அவர்கள் எழுதியிருப்பாரு. 2 பேரும் ரொம்ப அற்புதமா பாடியிருப்பாங்க. எஸ்பிபி அவர்கள் ஆரம்பிப்பாரு. இந்த பாட்டுல கேவிஎம் அவர்களுடைய அந்த இசைக்கருவிகள், வீணை, தபேலா, அப்புறம் டோலு, அக்காடியன், இதெல்லாம் போட்டு கலந்து கட்டி ஒரு அற்புதமான ஒரு பாடலா அதை கொடுத்துருப்பாரு. 4 சரணங்கள் வரும் முன்னாடி சொன்ன மாதிரி. அதை எஸ்பிபி அவர்கள் ஆரம்பிப்பாரு. 1000 நிலவேவா, ஓர் 1000 நிலவேவா, இதழோரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட 1000 நிலவே வா அப்படின்னு அந்த பல்லவி எழுதியிருப்பாரு புலமை பித்தன் அவர்கள். இதுல பாருங்க, அவருடைய இந்த வரிகள் யதார்த்தமா எழுதப்பட்டதுதான். ஆனா எஸ்பிபி அவர்களுக்கு எப்படி பொருந்தி இருக்கு பாருங்க. அவரை திரைத்துறைக்கு அப்படியே வரவேற்கிற மாதிரி. இதழோரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட 1000 நிலவே வா. பின்னாடி பாடும் நிலான்னு அவருக்கு ஒரு பட்டம் கிடைச்சிச்சு. நிலா பாடல்கள் நிறைய பாடி பாடி அது எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடி அப்படின்னா இந்த பாட்டு தான். இவர் பாடிய நிலா பாடல்கள் எல்லாத்துக்கும். அதனாலதான் பாடும் நிலான்னு ஒரு பேர் கிடைச்சது. அவரை வரவேற்கிற மாதிரியே புது பாடல் பாடவா அப்படின்னு சொல்லி எஸ்பிபி அவர்களை வரவேற்கிற மாதிரியே புலமை பித்தன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த பல்லவிலேயே இந்த வரிகள் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு இந்த பாட்டுல. அதுக்கடுத்து முதல் சரணம், நள்ளிரவு துணை இருக்க நாம் இருவர் தனி இருக்க, நள்ளிரவு துணை இருக்க நாம் இருவர் தனி இருக்க, நாணம் என்ன பாவம் என்ன, நடை தளர்ந்து போனதென்ன, இல்லை உறக்கம் ஒரே மனம் என் ஆசை பாராயோ, என் உயிரில் உன்னை எழுத பொன்மேனி தாராயோ அப்படின்னு
முதல் சரணத்தை எஸ்பிபி அவர்கள் வந்து முடிப்பாரு. அதுக்கடுத்து சுஷிலா அவர்கள் ஆரம்பிப்பாங்க அடுத்த சரணத்தை. மன்னவனின் தோள் இரண்டை மங்கை எந்தன் கை தழுவ இந்த மயக்கம் எழில் முகம் முத்தாக வேர்க்காதோ அந்த நினைவில் வந்து விழுந்தேன் கொத்தான பூவாக. எப்பேற்பட்ட ஒரு கற்பனை பாருங்க. அந்த முகத்துல அந்த வேர்க்கிறது கூட முத்தாக வேர்க்காதோ அந்த நினைவுல நான் வந்து விழுந்தேன் கொத்தான பூவாக. மன்னவனுடைய தோல் இரண்டையும் என்னுடைய மங்கை என்னுடைய கைகள் வந்து போய் தழுவின உடனே கார் குழலும் பாய் விரிக்குமா, கண் சிவந்து வாய் வெளுக்குமா புலமை பித்தனவர்கள். அதனாலதான் ஒரு புலமை பித்தன் சொல்லி சொல்றோம் எல்லாரும். இது ஒரு சரணம். அதுக்கடுத்து இன்னொரு 2 சரணத்துல 3வது சரணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கதாநாயகன் சொல்றாரு, உன்னுடைய மேனி வந்து அல்லி மலர் போல இருக்கான். கதாநாயகியுடைய மேனி அந்த அல்லி மலர் போல இருக்கக்கூடிய அந்த உடல்ல ஆடையாக நான் இருக்கக்கூடாதா? அல்லி மலர் மேனியிலே ஆடை என நான் இருக்க அப்படின்னு இவர் சொல்றாரு. உடனே அவங்க சொல்றாங்க கதாநாயகி, கள்ள விழி பார்வையிலே காணும் இன்பம் கோடி பெறும் அப்படிங்கிறாங்க. உடனே இவர் சொல்றாரு, சின்ன இடை மலர் இதழ் பட்டாலும் நோகாதோ, இன்பம் இதுவோ இன்னும் எதுவோ தந்தாலும் ஆகாதோ அப்படின்னு இந்த சரணம். இது வந்து படத்துல வராது, மற்றபடி கச்சேரிகள் நிறைய பேர் பாடுவாங்க. அது ஆடியோவாகவும் இது இருக்கும். 4 சரணத்தையும் வைக்க முடியாதுங்கிறதுனால 3 சரணத்தோட வச்சிருக்காங்க. இதை மட்டும் கட் பண்ணிருக்காங்க. அல்லி மலர் மேனியிலே ஆடையன நான் இருக்க. அடுத்த சரணம் 4வது சரணம் ரொம்ப அற்புதமா இருக்கும். முத்தாய்ப்பா கதாநாயகன் சொல்றாரு, பொய்கை எனும் நீர் மகளும் பூவாடை போர்த்திருந்தாள்ங்கிறாரு. உடனே அவங்க சொல்றாங்க, தென்றல் எனும் காதலனின் கை விலக்க வேர்த்து நின்றாள் அப்படிங்கிறாங்க. என்ன துடிப்போ அவள் நிலை நீ உணர மாட்டாயோ, அந்த நிலையில் அந்த சுகத்தை நான் உணர காட்டாயோ, 1000 நிலவேவா ஓர் 1000 நிலவேவா அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து பாடி அந்த வரிகள் பல்லவியோட முடியும் அந்த பாட்டு. உண்மையாவே ஒரு எஸ்பிபி அவர்களுடைய என்ட்ரியே எவ்வளவு அழகா இருந்திருக்கு திரைத்துறையில். அப்படின்னா ஒரு பாடகனுக்கு இப்படிதான் ஒரு பாட்டு கிடைக்கும் எடுத்தோடனே. அப்படி ஒரு அற்புதமான ஒரு பாட்டு. இப்போ கேட்டாலும் அவ்வளவு இனிமையை கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டு. எடுத்தோடனே வரும் பாருங்க அந்த மியூசிக். அந்த ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த இசை அதை அப்படியே ரீமிக்ஸ் பண்ணி புதுசாக ஒரு பாட்டு போட்டிருப்பாரு ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். அது நீங்கள் கேட்டிங்கன்னா, நல்ல வேளை கேவி மகாதேவன் அவர்கள்லாம் இப்போ இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம். அவரெல்லாம் பார்த்தா என்ன ஆயிருக்கும். அதனால இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பாடலை கொடுத்த கேவிஎம் அவர்கள், புலமை பித்தன் அவர்கள், நம்முடைய எஸ்பிபி அவர்கள், அப்படிப்பட்ட எஸ்பிபியை நமக்கு கொடுத்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், இவர்கள் எல்லோருக்கும் நம்ம எவ்வளவு நன்றி சொன்னாலும் தீராது. ஏன்னா ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனை வந்து ரசிக்கிறது, பாராட்டுறது, எம்ஜிஆர் அவர்களுடைய இந்த பெருந்தன்மை, இப்படி எவ்வளோ விஷயம் இருக்குது இந்த பாட்டை பற்றி. புலமை பித்தன் அவர்களுடைய ஞானம், பி சுஷிலா அவர்களும் எஸ்பிபி அவர்களும் சேர்ந்து பாடின விதம், இப்படின்னு இவ்வளோ விஷயங்கள் சேர்ந்து தான் இந்த பாட்டை இவ்வளோ இனிமையான ஒரு பாட்டாக மாற்றிருக்கு. இப்போ வரைக்கும் நம்முடைய மனதில் ஒரு நீங்காத இடம் பெற்றிருக்கக்கூடிய பாடலாக இந்த 1000 நிலவேவா பாட்டு இருக்குது. இந்த ஒரு அற்புதமான பாடலை பற்றி பேசியதில் நமக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் இந்த பாடல் குறித்தும் நம்முடைய இந்த காணொலி குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. இது மாதிரி பல்வேறு பாடல்கள், பல்வேறு தகவல்கள் குறித்து நம்ம சேனலில் தொடர்ந்து அடுத்தடுத்து வீடியோக்கள் வரும். எல்லாத்தையும் பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி.